ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்கு. இது வந்து 2 வருஷம் ஆக போகுது வீடு கட்டி. நானும் சொல்லிகிட்டே இருந்தேன், ஹஸ்பண்ட் கேட்கவே இல்லை. அதாவது பியூரிஃபைடு தான். இது வந்து சுண்ணாம்பு தண்ணி நம்ம ஏரியாவில். அதாவது 900 இருக்குதான் சுண்ணாம்போட அளவு. 50 தான் இருக்கணுமோ, 50 இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு வந்து தகுதியான தண்ணி. அது டெஸ்ட் பண்ணல வந்து 900 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து எப்படின்னா நாங்கள் இதை குடிக்கலை. ஹஸ்பண்ட் வந்து கேன் வாட்டர் தான் வாங்கிட்டு வருவாங்க. 30 ரூபான்னு 2 கேன் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க. சமைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நாங்கள் அதான் யூஸ் பண்ணோம். நான் தான் சண்டை போட்ட, வயசாகுது, 2 கேனை தூக்கி வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வரீங்க. அதுவும் சில நாள் பாண்டிச்சேரியிலேருந்தே வாங்கிட்டு வருவாங்க. அங்கே வாங்கினா நமக்கு பழைய வீடு இருக்குல்ல, அங்கே வந்து யூனிட் இருக்குது, அந்த ஆரோ வாட்டர் யூனிட்டு. அங்கே வந்து கேன் எடுத்துகிட்டு போனால் 7 ரூபா தான். அதனால் அங்கேருந்தே வாங்கிட்டு வருவாங்க. இனிமேல் மழை நாள் வருது, இந்த மாதிரி 2 கேனை தூக்கி வண்டியில் வச்சு கட்டி எடுத்துகிட்டு வரும்போது இடுப்பு பிடிச்சிக்கும், எங்கேயாவது வழிக்கு விட்டு விழுவீங்க, ரொம்ப பிரச்சனை ஆகும். உங்களுக்காக தான் சொல்கிறேன், எனக்காக சொல்லலை. விழுந்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன திட்டுவாங்க அப்படின்னா நான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன். வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி தண்ணி வந்து வேஸ்ட்டாக கீழே போகுதான். 1 லிட்டர் தண்ணி இதுக்கு போகுதுன்னா 1 லிட்டர் தண்ணி வந்து வேஸ்ட் வாட்டர், 1 லிட்டர் தண்ணி கீழே போகும், அதனால் தண்ணி வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கவே இல்லை. நானே இதுக்கு எப்போ தான் வந்து முடிவு வருதோ, எப்போ தான் சம்மதம் வருதோ அவங்க மனசுக்கு, அப்போ செய்யட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து நாங்கள் எல்லா பொருளுமே இஎம்ஐயில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி இஎம்ஐயில் வாங்கினதே இல்லை. நம்ம வீடு கட்டின அந்த மேஸ்திரி தான் சொன்னார், நீங்கள் வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு ஒன்றுமே பொருள் இல்லை, இஎம்ஐயில் வாங்கினாரு. நாங்கள் அந்த மாதிரி வாங்கினது இல்லைன்னோ, நீங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியாது மேடம், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் டிவி வாங்கினாங்க, ஹீட்ரு வாங்கினாங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வாங்கினாங்க. அது ஒழுங்காக இவங்க கட்டிட்டு வர்றதுனால அவங்களே வந்து கேட்டு அடுத்து எதனா வேணும் என்ன கேட்பாங்க. அப்புறம் 3 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தரோம். நாங்கள் அப்பா 3 லட்சத்துக்கு எங்களுக்குலாம் எதுவும் வேணாம், கட்ட முடியாது சொன்னோம். இப்போ எப்படியோ அந்த இஎம்ஐயில் தான் இதுவும் வாங்கியிருக்காங்க. ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது. இனிமேல் இந்த பேஸ்கெட்டு பாத்திரம் அரைக்க வைப்போம் பாருங்க, அந்த பேஸ்கெட் தான் இங்கே வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து காலையிலேயே அதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த பேஸ்கெட் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி அண்டாவில் தண்ணி தூக்கி ஊற்றணும், அவங்க தான் ஊற்றணும், என்னால் கேன் தூக்கி ஊற்ற முடியாது. அண்டாவில் அவங்க தூக்கி ஊற்றணும், அப்புறம் இதில் மாற்றி ஊற்றணும். இப்போல்லாம் நிறையா பிரச்சனை இருந்தது. இது வந்து அக்னி மூலை, இங்கே தண்ணி வைக்கவே கூடாது, நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம். இனிமேல் அந்த பிரச்சனைலாம் இல்லை, நம்ம அப்படியே பிடிச்சி அப்படியே சமைச்சிக்கலாம், அப்படியே பிடிச்சி போட்டுக்கலாம். இந்த இடம்லாம் காலி ஆகிடும். நமக்கு இந்த ட்ரே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் தண்ணி வந்து இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது போட்டதுக்கப்புறம் தண்ணி எப்படி இருக்குன்னு. ஆனால் பாத்ரூமும் லெட்டின்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் அவ்வளோ வீணாக போயிருக்கும், சரியாகவே வராது இந்த தண்ணிக்கு. என்ன கழுவினாலும் இப்படி தான் இருக்கும். எல்லாருமே என்ன இப்படி இருக்கு கேட்பான், தேய்ச்சி தான் கழுவேன். ஆனால் இந்த தண்ணி இப்படி தான், வேறு வழியே இல்லை. சுண்ணாம்பு தண்ணியா, உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்களே, இது சுண்ணாம்பு தண்ணியா. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டுக்கு புது வரவு. இது வந்து 15,000 ரூபாய். இது செட் பண்ணுறதுலாம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியல. என்னோடய விலை வந்து 15,000 ரூபாய். அந்த விலைக்கு போட தான் நல்லா இருக்குமா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.